ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் காய்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கூட்டு பொரியல். இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் எடுத்துக்கிறதா இருந்தால் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுமே 1 லீஃப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 7 பல்லு பூண்டு எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுமே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கூட்டிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடும். இந்த பதத்துக்கு வந்ததும் நான் 3 தக்காளியை நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி குயிக்காக வதங்கிறதுக்கு வேண்டி நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நான் இந்த சைஸில் இன்னைக்கு கட் பண்ணியிருக்கேன். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே குழம்பு பொடி மசாலா நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த கத்திரிக்காயில் இருக்க தண்ணியே இறங்கியிருக்கு. அந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 150 ml அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் குயிக்காகவே வெந்துடும். ஸோ 150 அளவு ml ரொம்பவே கரெக்டான பதம். பாருங்கள், நல்லா கொதிச்சு கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளை கொட்டிட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், பெருங்காயத்தூளை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் நான் 1/2 மூடி தேங்காயை பாதியாக எடுத்து துருவி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவலை கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம் ஃப்ளேம்லேயே வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு பொரியல் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராகவே சாப்பிடுவாங்க. இது ரச சாதத்தோடு கடிச்சியும் சாப்பிட்லாம், சாதத்தோட பிசைஞ்சு கூட நம்ம சூடாக சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.